ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியில் நம்ம புத்திரலாபம் உண்டாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம். இது 1000 முறை 48 நாட்கள் கிழக்கு பார்த்துருந்து ஜபிக்கணும். இதுக்கு நைவேத்தியம் பால் பாயசம் தேனும். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் தெய்வ பிரீதி பெற சொல்கிறோம். இது 47. இதுக்கு பழம் தேங்காய் தேனு நைவேத்தியம். இதை 1000 முறை வடக்கு முகமாக அமர்ந்து ஜபிச்சுட்டு வர இந்த சித்தி கிடைக்கும். இது 46 புத்திரலாபம். குழந்தை பேர் இல்லாதவங்கள்லாம் இதை சொல்லி பயனடையலாம். எல்லாமே ஸ்ரீ பகவத் பாதாள் அருளியது. சரியா? இப்போ நம்ம அந்த ஸ்லோகம் எப்படின்னு பார்க்கலாம். லலாடம் லாவண்ய த்யுதி விமல மாபாதி தவயத் த்விதீயம் தன்மன்யே மகுட கடிதம் சந்திர சகலம் விபர்யாசன்யாசா துபயமபி சம்பூய ச மிதஹ சுதாலேபஸ்யூதி பரிணமதிராகா ஹிமகரஹ. சுதாலேபஸ்யூதி பரிணமதிராகா ஹிமகரஹ. இந்த ஸ்லோகம் குழந்தை பேருக்காக சொல்லப்படுகிறது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய மீனிங் நல்லா முடிச்சுட்டு சொல்லுங்க. ப்ருவௌ புக்னே கிஞ்சித் புவன பய பங்க வியசனிதி. ப்ருவௌ புக்னே கிஞ்சித் புவன பய பங்க வியசனிதி த்வதீயே நேத்ராபியாம் மதுகர ருச்சிப்யாம் த்ருத குணாம். த்வதீயே நேத்ராபியாம் மதுகர ருஜிப்யாம் த்ருத குணாம் தனுர்மன்யே ஸ்வேதரகர கிருஹீதம் ரதிபதேஹே. தனுர்மன்யே ஸ்வேதரகர கிருஹீதம் ரதிபதேஹே பிரகாஷ்டே முஷ்டௌ ச ஸ்தகயதி நிகூடாந்தரமுமே. பிரகோஷ்டே முஷ்டௌ ச ஸ்தகயதி நிகூடாந்தரமுமே. இதில் 46வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவி உன்னுடைய புரிகங்கள் எப்படி இருக்கு? தேவி உன்னுடைய நெற்றியானது நெற்றியில் இருக்கிற கிரீடத்தில் இருக்கிற சந்திரக்கலை. இந்த சந்திரக்கலை கீழே நோக்கி தொங்க விட்ட போல இருக்கிறது. உன்னுடைய முகமும் சந்திரக்கலை போல் காட்சி அளிக்கிறது. அப்போது உன்னுடைய முகமும் சந்திரக்கலை போல இருக்கு. கிரீடத்தில் இருக்கிற சந்திரக்கலையும் கீழே நோக்கி இருக்கிறது. ஏற்கனவே மேல் நோக்கி கிரீடத்தில் உள்ள சந்திரக்கலையும் உன் நெற்றியாகிய சந்திரக்கலைகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு பூர்ண சந்திரனை போல் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கிரீடத்தில் இருக்கிற சந்திரக்கலையும் முகம் குனிஞ்சிருக்கிற முகத்தில் இருக்கிற சந்திர பிரபையும் பார்க்கும் பொழுது எங்களுக்கு பூர்ண சந்திரனை போல ரொம்ப அழகாக தெரிகிறது என்று பகவத் பாதாள் சொல்கிறாரு. இதை ஜபிச்சோன்னா புத்திரலாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு தெய்வ பிரீதி கிடைக்க இந்த பகவான் அம்மன் அம்பாள் உங்களுக்கு பிரீத்தியாக அனுகிரகம் பண்ணணுமான இந்த ஸ்லோகம். இது உலக மக்களின் அச்சத்தை அகற்றக்கூடிய அம்பு வில் இருக்கு இல்லையா? இந்த வில்லை போல, இந்த அம்பை போல வளைந்த புருவங்களை மன்மதனுடைய வில் என்று நினைக்கிறேன். இந்த புருகம் மன்மதனுடைய வில்லை போல இருக்கிறது. இந்த வில் வண்டுகள் போலுள்ள உன் 2 கண்களாகிய நான் கயிற்றுடன் கூடியது. அம்பாளோட கண்
நான்கயிற்றுடன் கூடிய வண்டுகளைப் போல இங்கே சொல்லியிருக்காங்க. கண்கள் வந்து வண்டுகள், புரிகம் வந்து வளைந்த வில்லுகள் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை மன்மதன் இடது கையில் வைத்து கொண்டிருப்பதால் முழங்கையிலிருந்து மணிக்கட்டும் கை விரல்களில் பிடியும் இந்த விரலின் நடுவு பகுதியும் மறைக்கின்றது. இதனால மன்மதன் இதை கையில் வைக்கும் பொழுது அவருடைய கையும் மணிக்கட்டும் விரலும் எல்லாம் மறைஞ்சு போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதானது உன்னுடைய கண் அவ்வளோ அழகாக இருக்குது, வண்டுகளை போல இருக்குது, உன்னுடைய புரிகம் வந்து மன்மதனுடைய வில்லை போல இருக்கின்றது அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. சரியா? இந்த ஸ்லோகம் படிச்சுன்னா தெய்வ பிரீதி கிடைக்கும். இது வடக்கு முகமாக அமர்ந்து 1000 முறை சொல்லணும். இப்போ இதை நம்ம ராகமாக சொல்லி பார்த்துக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். லலாடம் லாவண்ய द्युति विमल मापादितवयत् ललाडं लावण्य द्युति विमल मापादितवयत् त्वदीयं तन्मन्ये मकुडकडिदं चन्द्रसकलं त्वदीयं तन्मन्ये मकुडकडिदं चन्द्रसकलं विपर्यासन्यासा तुभयमभि सम्पूय च मितः विपर्यासन्यासा तुभयमभि सम्भूय च मितः सुतालेबस्यूदी परिणमति रागा हिमकरा सुदालेबस्यूदी परिणमति रागा हिमकरः ललाडं लावण्य द्युति विमल मापादितवयत् त्विदीयं तन्मन्ये मकुटकडिदं चन्द्रसकलं विपर्यासन्यासा तुभयमभि सम्पूय च मितः सुदालेबस्यूति परिणमति रागा हिमकरः. नेक्स्ट. ब्रुवौ भुग्ने किञ्चित् भुवनभयभङ्गव्यसनिधि ब्रुवौ भुग्ने किञ्चित् भुवनभयभङ्गव्यसनिधि त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां त्रिदगुणां त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां त्रिदगुणं तनुर्मन्ये स्वेये तरकरगृहीतं रतिपदेः तनुन्मन्ये स्वेये तरकरगृहीतं रतिपदेः प्रगोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे प्रगोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे ब्रुवौ भुग्ने किञ्चित् भुवनभयभङ्गव्यसनिधि ध्वनिये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां त्रिदगुणं धनुर्मन्ये स्वेयतरकरगृहीतं रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे. ஸ்ரீமாத்ரே நமஹ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ராம் ராம்.